வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்கள். என்ன பேர்? கணபதி பிள்ளை கணேச பிள்ளை, கலதாவளை 3 சாஸ்தியார் வீதி. என்னது விலாசத்தையும் சொல்லிட்டேன் அதோடைய. நல்லது. கடற்கரை வீதியில் தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தென்னஞ்சோலை ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இது இப்போ எத்தனை வருடங்கள் இப்போ இந்த தென்னை மரங்கள்? இது சுனாமிக்குள்ளே சிறிய தென்னை மரங்களாக இருந்தது, சின்ன தென்னம்பிள்ளைகளாக இருந்தது. அது சுனாமி வந்து எல்லாம் அடிக்கிட்டு கொண்டு போயிட்டு பிறகு அதோட அழிஞ்சது. பிறகு பின்ன 2009 2008 கடைசியில் வச்சு இப்போதைக்கு காயாஞ்சி கொண்டிருக்கேன். அறுவடை நடக்குது. இப்போ மொத்தம் எவ்வளவு நிலப்பரப்பில் எத்தனை தென்னை மரம் இருக்குது இதுக்குள்ளே? இது இப்போ ஒரு ஏக்கர் கொஞ்சம் குறைய. அது இப்போ 60 மரம் இருக்கும். 60 மரம் காய்க்கிற மரம் இருக்கு. காய்க்கிற மரம். இப்போ 60 மரத்துலேயும் தேங்காய் என்ன மாதிரி பறிக்கிறீங்க? ஒரே தரத்தில் பறிக்கிற அல்லது ஒரு ஆளும் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி பறித்து கொடுக்குறீங்க? இல்லை, நான் சில்லறையில் கொடுக்குற வீதம் குறைவு. காரணம் நான் தான் ஆயணும், இல்லை நான் தான் செய்யணுன்றதுக்காக நான் செய்கிறல. மொத்தமாக வியாபாரி வருவாங்க. அப்போ வியாபாரிகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே ஆள் கொண்டு வந்து ஆய்வாங்க, இல்லாட்டி திரட்டியை போட்டு அவையில் ஆய்வாங்க, அவையில் அள்ளுவாங்க. நான் கரையை போட்டு பார்த்துக்கிற மாட்டேன் தான் கணக்கை எண்ணிக்கொள்வேன். எண்ணி போட்டு மொத்தத்தில் காசு தந்து விட்டு அவையில் ஏற்றி வாகனத்தில் கொண்டு வந்து ஏற்றிட்டு போவோம். லொரி எல்லா மிஷினில் கொண்டு வந்து ஏற்றிட்டு போவாங்க. வேறு நான் ஒன்றும் செய்கிறல, பார்த்துக்கிற மாட்டேன் தான். என் வேலை என் துணவி யாரும் விட மாட்டேன். ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுவோம் அவைகளுக்கு. பாவம் தான் என்னோட்டு அவை 2 பாருங்க வந்து எல்லாம் அள்ளி குமிச்சு கொய்த்து போட்டு எண்ணி கணக்கெல்லாம் எடுத்துட்டு உடனே காசை தருவாங்க. காசை தந்து நாங்கள் போய்த்துறோம். பிறகு அவங்க ஏற்றி வாகனத்தை கொண்டு ஏற்றி போவாங்க. இப்போதைக்கு இந்த 60 தென்னை மரத்துலையும் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் அறுவடை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லை, ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு தான் மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு அறுவடை நடக்கும். காரணம் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அந்த வெள்ளை பூச்சி உண்டு இலையில் மரத்து ஓலையில் தாக்குறதால கொஞ்சம் அறுவடை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி முன்னாடி இப்போ எல்லா தென்னையும் கிட்டத்தட்ட 3500-4000 தேங்காய் 1.5 மாதத்தில் 1.5 மாதம் ஆஞ்சு. நான் விலை குறைவு 35-40 ரூபா பண்ணது. இப்போதைக்கு 110-120 ரூபா கொடுக்குறோம் இப்போதைக்கு. ஆனால் காய் இல்லை, காய் குறைவு. ஆனால் அந்தளவு குறையில ஒரு அளவு குறைவு. பூச்சி தாக்கம் தான். பூச்சி தாக்கம் மறந்து சொன்னால் தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறது. இந்த தெங்கு திணைக்களத்தால் கேட்டோன்னே அவங்க தண்ணி அடிக்கிறாங்க. உலகம் தண்ணி அடிக்கிறதுக்கு எத்தனை தண்ணி அடிக்கிறது. அதுக்கு தெங்கு திணைக்களத்தால் ஏதாவது பிரத்யேகமாக இந்த மருந்தை தெளிங்க அப்படின்றன்னு சொல்லலை. இல்லை, அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க தண்ணியே கூடிய மட்டும் வேகமாக அடிக்கிறேன். நம்மளை பம்பால் இல்லாட்டி ப்ரெஷர் கொடுத்து அடிக்கணும் விழுந்துருவாங்க பறந்துருவான்னு சொல்கிறாங்க. நானும் சில மருந்துகள் அடித்து பார்த்தா அது வெற்றி அளிக்கலை. பொய் வேலை கூட கிடக்கு எனக்கு. அவங்க சொல்கிற மாதிரி இங்கே இல்லை. அவங்க வேறு ரசாயன மருந்து ஒன்றும் தாராங்களும் இல்லை. நானும் மயிலம்பாடி போகிறேன். நான் சில டைமில் போனால் இந்த வண்டுகள் வேறு நிலத்தில் தாக்குற வண்டுகளுக்கு இந்த மொனக்கொட்டை போசன்றது ஒன்று தருவாங்க. சும்மா இல்லை, பிரியால காய்ச்சி தான் தருவாங்க. அதை கொண்டு வந்து நாங்கள் அடிப்போம். வேறு ரசாயனங்கள் ஒன்றும் தர. இயற்கையான மருந்துகள் ஏதாவது இப்போ இந்த பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி என்றும் இல்லை. சிலர் நம்ம எமது கிராமத்தவர்கள்லாம் இயற்கையாக சவுக்காரம் கலக்கி அடிக்கணும் அப்படி இப்படி என்றால் இது இவ்வளோ மரத்துக்கு கஷ்டம் தானே. அதில் நான் அப்படி ஒன்றும் செய்யலை. கொஞ்சம் கஷ்டம் தானே எனக்கு. அது நான் அந்த இடத்துக்கு போகல. 1.5 மாதத்துக்கு ஒரு தரம் தேங்காய் அறுவடை செய்கிறீர்கள், விற்கிறீங்க. இதை தவிர இந்த தோட்டத்துக்குள்ளே நிறைய வேறு ஊடுவயிரெல்லாம் நிறைய நடுவேன். நான் போன தரம் நாடை நாட்டினேன். கால பக்கம் வேலை கட்டி கடந்த இடம் பாவை நாட்டினேன். பாவை நல்ல விளைச்சல். நல்ல விளைச்சல். இப்போதைக்கு நாட்டுக்கு பயமாதிரிக்கு காரணம்னா வெள்ளை பூச்சி தாக்கம். அது உடனடியாக அங்கேருந்து இங்கே பயிர்களை தாக்கம் அதிலிருந்து அதில் நிறுத்திட்டு இருந்தவரை. பின்ன கொஞ்சம் நாடன் கொஞ்சம் நாட்டி பார்த்து நாடையும் தாக்கம் கூட. அந்த பூச்சி அந்த வெள்ளை பூச்சி ஓலையில் அடிக்க பூச்சி இறங்கி வந்து தாக்குது. அது நாடி அதை நிப்பாட்டிட்டேன். மற்ற வல்லாறு நடுவாண்டி இருக்கேன். இதுக்குள்ளே மற்ற பக்கம் மிளகாய் ஒரு பக்கம் இருக்கு. பல வகை மரங்களும் சில மரங்களும் இருக்கின்றா. காவலி மரம், சீதாப்பழ மரம். அதாவது அண்ணன் நான் சொல்லுவேன். நாம பொதுவாக சொல்லுவோம் சீதாப்பழம் மரம். வாழையிலும் கலரிக்கு 2 கிலோ போட்டுருக்கு. வாழையிலும் நல்லா இருக்கு. இப்போ வல்லாரே கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் அப்படி நிலப்பரப்பில் போட்டுருப்பீங்க. இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி அறுவடை செய்கிற? நானும் இந்த துணைவியாரும் இந்த பிள்ளைகளும் இந்த மகளும் வருவாவும் அறுவடை செய்கிறேன்டா. ஒவ்வொன்றா ஆய்வேன். நாங்கள் இப்போ வேறு ஆக்கள் போல கத்தியால் வளர்த்து போட்டு குப்பையை கொண்டு கட்டி கொண்டு போயிடலாம். எனக்கு வேறு விருப்பம் இல்லை. எங்கள் வேண்டாம் 20 காட்டுற அந்த கட்டுகளை அதை ஒவ்வொன்றா தான் வீட்டுக்கறி நான் ஆய்வோம். ஆஞ்சி தான் கட்டுக்கட்டாக கட்டி கடையில் கொண்டு கொடுப்போம். இந்த தென்னன் தோட்டம் இருக்குது,
இந்த தென்னந்தோட்டத்துக்குள்ள வல்லார ஊடுபயிராக செஞ்சிருக்கீர்கள். இப்போ இதுகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான உரப்பாவனைகள்? இல்லை உரமே எனக்கு சொன்னால் நம்புகிறாங்களோ நீங்கள் நம்புறீங்களோ மற்ற நம்புறாங்களோ என்ன தெரியா உண்மையிலேயே சொல்ல போனால் 1.5 வருஷத்துக்கு இருந்து இன்னும் ரசாயன உரங்களோ அல்ல ரசாயன எண்ணெயோ எதுவும் பாதிக்கல. வல்லார 1.5 வருஷம் வல்லார நாடு இல்லை வல்லார நாட்டுக்கு கணக்கு நாள் 1.5 வருஷத்துக்கு முதல் கொஞ்சம் யூரியா போட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் கொண்டு போகிற தேவையில்லை. எந்த பச்சளையும் இல்லை தேவை இருக்கல. இங்கே தண்ணி மட்டும் அடிப்பேன், கொஞ்சம் கூட தண்ணி அடிப்பேன். இப்போ மற்ற மிளகாய் கிடைக்கிற மாதிரி நான் வெள்ளாரி அடிப்பேன். இவ்வளவு இப்போ கிட்டத்தட்ட இவ்வளவுக்கும் 1.5 மணி நேரம் எனக்கு அடிக்கிறது. மற்ற தூளும் வேலை செய்யும், தூள் தான் இதுவும் வேலை செய்யும். அது முடிய கையெல்லாம் அடிப்பேன், வேறால் போட்டு அடிக்கி தண்ணி மட்டும் தான் போட்டு அடிப்பேன். வேறு ரசாயனம் இது வரைக்கும் இந்த 1.5 வருஷத்துக்கு பிறகு ரசாயன எண்ணெயோ பசலையோ ஒன்றும் இல்லை, ஒன்றும் போடலை. இப்போ இந்த வல்லாரையை பார்த்தா அது எல்லாரும் பார்த்தாக்கலாம். நானும் இப்போ கடவுளியை கொண்டு வர கடவுளியை கேட்பாங்க, என்ன பசிலை பொண்ணால் வளர்த்துருக்கிறவர்களுக்கு சத்தியா நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் உண்மையை சிலோட சத்தியம் பண்ணி கொடுப்பேன். இல்லை நம்பாட்டி இந்த எங்களை கலதாவள பிள்ளையாருக்கு சத்தியமாக சொல்கிறேன். நான் இன்னும் உரமே பாவிக்கலை, இந்த இதுக்கு உரம் பாவிக்கலை. வேண்டாம் இந்த எங்கள் தோட்டத்தை வந்து பாருங்க, நான் இன்னும் பாவிக்கலை உரம் வந்து கூட சொல்லி கொடுப்பேன். ஆக்களுக்கு நம்ப ஆக்களுக்கு நம்புறவங்க சிலர் நம்பிடுவாங்க. உண்மையில் உரம் போடாமல் செய்தாலும் நல்லா அதில் கவனம் எடுத்து இந்த களைகள் எல்லாம் நாங்கள் 2 தடவை நானும் விடுமுறை நேரத்தில் இந்த வெள்ளார கட்டா நேரத்துகளில் 2 பேரும் சேர்ந்து முழு களையிலையும் ஒன்றும் இல்லாமல் அழிச்சு கொண்டு வெளியில் விட்டுருவீங்க. களையில் வெள்ளார விடுறாங்க ஒருத்தர் காண பிடிங்க களை விட்டா விட்டமெண்டா நான் வெள்ளாரை பிடிங்கலாம் அறுவடை செய்யலாம் போவோம். களையெல்லாம் ஒன்றையும் விடுறல தண்ணியும் ஞாடி அவ்வளோதான் பாரு. கழுதாவளையில் வந்து கணேச புள்ளண்டி சொன்னால் அவருக்கு ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஆள். அவர் திறமைன்னு என்னன்னு சொன்னால் இப்போ கணேச புள்ளண்டா ஊருக்குள்ளே ஒரு மண்ணல்லோனும் கவுண்டி எங்கே போகிறேன்னா கணேச புள்ள அப்படி. அப்புறம் அதே மாதிரி வேற நிறைய இதுகள் முதல் பெரிய கவுண்டி எல்லாம் வச்சிருந்தேன். நீங்கள் இப்போ அந்த சின்ன கவுண்டி எல்லாம் வச்சிருக்கிறீர்கள், கார் இருக்கி வாகனம் இருக்கி நல்ல ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வசதியாக இருக்கிறீர்கள். அது உங்களோட முயற்சி தான். எந்த முயற்சி மட்டும் இல்லை, எனக்கு முழு முயற்சியாக ஒரு கண்ணதாசன் சொல்கிறாரு, ஒரு ஆணை பைத்தியனாக ரோட்டில் அழிய கட்ட கொண்டாடி இருக்கா. அவர் மகாராஜா வச்சு பார்க்குறதுக்கும் கட்ட கொண்டாடி தான் இருக்கான். அதனை கிடச்சி வாட்சியை கொண்டாடி அதாவது மனைவி துணைவி அதனால் அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். மனைவிக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள். தோல்தோட இந்த முன்னேற்றத்துக்கு முழு காரணம் நான் இல்லை, இந்த துணைவியார் தான். என்னை கைவிடிக்க காலம் இல்லை. 36 வரைக்கும் நாங்கள் கல்யாணம் திருமணம் செய்து 2 குழந்தைகள். இதுவரைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சு தொழிற்சி நான் 2 தான் தொழிற்சி செய்வோம். எங்கே தொழிற்சி இருந்தாலும் என்னோட அது பெரிய ஒரு விடயம் தானே. செய்கிற தொழில் எல்லாத்துக்கும் அவங்க வந்து நேரடியாக வந்து பங்களிப்பு செய்கிறது. பங்களிப்பு செய்கிற மாத்திரமன்று இந்த தோட்டத்திலேருந்து போய் அங்கே ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே சாப்பாடும் கிடைச்சிடும். உடனே சமைச்சு அங்கே சமைச்சு உடனே சாப்பாடு தந்துருப்பாங்க, அனுப்பாவும். மற்ற என்னென்ன விருப்பம் எனக்கு அவங்க தெரியும், என்னென்ன சாப்பாடு விருப்பம்னு உடனே அதை கேட்ட மாதிரி தந்துருவாங்க. என்னண்டா சொல்ல வந்த விஷயம், இப்போ அப்படி கவுண்டி இந்த மாதிரி காரு அப்படி வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கக்குள்ள இந்த மாதிரி வந்து வல்லார நாட்டி அதை ஒவ்வொரு இலையை ஆஞ்சி கட்டி அப்படி என்ற அவ்வளவுக்கு அந்த உங்களோட விவசாயத்தில் அவ்வளோ ஆர்வம்ன்றதை பற்றி சொல்லுங்க. என்னண்டா எனக்கு இந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கப்படா. நான் இப்போ வீட்டை வேறு கலந்தாவே இந்த இங்கேருந்து போனாங்கன்னா கடாசி கூடத்தை விளையாடுறாங்க, இல்லாட்டி வேறு கூட்டாளி மாணவர்களோட மதுபானங்கள் அது இது வேறு இருந்தோம். நான் ஒரு காலம் வாழ்க்கையில் மதுபானம் தொடரல. இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு போவோம் நாங்கள். ஆனால் ஒன்று வாழ்க்கையில் இன்னும் தொடரலை. வயது கொஞ்சம் கூட தான் எனக்கு இப்போ. ஆனால் மதுபானம் இந்த வாழ்க்கையில் இன்னும் தொடரலை, இன்னும் தொடப்போகிற ஆளும் இல்லை. நான் மதுபானம் குயத்தில் எதுவும் கிடையாது. இந்த எனக்கு இந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கப்படாது தான். இப்போ இது முடிய போனோடனே அங்கே படிப்பேன். வீட்டுலேருந்து படிச்சு போனேன். மற்றாக்கெல்லாம் போனோடனே குடிச்சிட்டு நின்றுவாங்க. அப்படி இல்லை, நான் உடனே நான் நித்திர வேறு மட்டும் படிப்பேன். விஷயங்களை படிப்பேன்னா முழுமைக்கு விஷயங்கள் தேடக்கூட எனக்கு கம்ப்யூட்டர் மூலமாகவும் லேப்டாப் மூலமாகவும் தேடுதல் கூட. இந்த ஜோதிடம் படிச்சிருக்கேன். ஜோதிடமும் யாதத்தை தந்தா ஓரளவுக்கு என்ன 75% அவங்களோட கடந்த காலத்தையும் கூட எங்களுக்கு சரியாக சொல்லி கொடுப்பேன். விழுந்து அடிக்கணும், நான் படிப்பு தான் விழுந்து அடிக்கணும். நான் ஒரு நிமிஷத்தையும் சும்மா வீணாக்க மாட்டேன். உழைப்பு தான் இந்த நேரத்தில் ஓய்வு நேரத்தில் படிச்சு கொண்டா இருப்பேன். வீட்டை கூட வந்தால் என்ன நீங்கள் வந்தால் தெரியும் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட வீட்டு நான் அதிகமாக இருக்க மாட்டேன், படிச்சு கொண்டா இருப்பேன். நல்ல விஷயம். இப்போ இந்த
வல்லாரையில் நீங்கள் இப்போ கட்டுக்கட்டாக கட்டுறீங்க, கட்டிட்டு இதை எங்கே கொண்டு விற்பனை செய்கிறீங்க? இது பல கடைகளுக்கு இது தருவாங்க, ஆர்டர் தருவாங்க. ஆர்டர் தந்தோடனே பல கடைகளுக்கும் கொண்டு கொடுப்போம். கொடுத்தோடனே உடனே காசு தந்துடுவாங்க. அது சில கடையில் இன்றைக்கி தெளிவெடுத்து கட்ட வேண்டாம், வெள்ளாரை கட்ட வேண்டாம், கட்ட வேணாம், நாளைக்கு கட்ட கொஞ்சம் இருப்பு இருக்கு, கை இருப்பு கொஞ்சம் வண்டி அடி சொன்னாங்கடா, அப்புறம் கட்ட மாட்டோம். அப்புறம் நாளைக்கு கட்டுவோம். நாளைக்கு கட்டினோடனே மற்ற நாங்கள் கொடுக்க வேண்டிய கடைகளுக்கு கொண்டு கொடுத்து உடனே காசு தருவாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. அதே இந்த வல்லாரையே எல்லாருக்கும் விரும்பி வாங்குவாங்க. நான் மேல் சொன்ன காரணம் ஒரு தரம் சாப்பிட்டு பார்த்தா அறிவு ரீதியாகவும் ஒரு விஷயம் இருக்கு. மற்றது நீங்கள் அந்த உரப்பாவன் இல்லாதாலையும் ஒரு டேஸ்ட், அதை நான் உறுதி அடிக்க அந்த உரப்பாவன் இல்லாதாலையும் ஒரு தரம் சாப்பிட்டு பார்த்தாங்களுக்கு சுவையை பற்றி இறங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தேங்காய்கள் பறிக்கிற நேரங்களில் அதை எப்படி விற்பனை செய்கிறீங்க? வியாபாரி வாதவங்களா அல்லது நீங்கள் கொண்டு மார்க்கெட்டில் விற்கிறதா? தேங்காய்கள் இப்போ கிட்டத்தட்ட முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 3000 மேற்பட்ட தேங்காய் அறுவடை செய்வேன். இப்போதைக்கு 1000க்குள்ளே ஆகும். 1000க்குள்ளே ஆயக்குள்ளே வியாபாரி மாதிரி என்கிட்ட வருவாங்க. எங்கள் தொடர்ச்சியான வியாபாரி மாதிரி இருக்காங்க. இப்போ கூட அந்த கேம்ப நான் இந்த காய் கோயிலில் இருந்தது வந்துட்டு போகிறாரு. தேங்காய் கொடுத்தா வச்சு கொண்டு வந்து அப்போ தைப்பங்களுக்கு ஆய்வம்பா ஆண்டி சொல்லி சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் ஓடுற கிடக்கு முடிச்சிட்டு வர காசு வச்சுக்கொள்ளு. அப்போ எனக்கு காசு வேணாண்டு இன்னொரு ஆளுக்கு உண்டா அந்த என்னடா எனக்கு அறவை தான் வேண்டாம் தேங்காய் ரெண்டு கூட இன்னொரு வியாபாரி கேட்டார். அப்படி நான் சொன்ன ஒரு ஆளை தான் கொடுக்குறேன்டா. ஏன்னா அவையே 5 அவையே இதெல்லாம் கொண்டு வராங்க. இல்லை நான் பாவம் தானே சரியில்லை ரெண்டு சொல்லி அவையிலே ஆய்வாங்க. நான் கதையை போட்டு கிரிப்பேன் பார்த்துட்டு எல்லாம் அவங்க முழுது 5. ஆனால் பெரிய மரத்துகளுக்கு ஆயிருக்கு நான் காசு கொடுப்பேன். ஏறுறா கலருக்கு பெரிய மரம் அடிச்சு அவங்களுக்கு காசு கொடுப்பேன். ஏற்றுக்கு ஊற்றி நான் மற்ற 1000 எல்லாம் அவங்க தான் எல்லாம் கத்தி தொட்டி கொண்டு வருவாங்க. அவையில தொட்டி விட்டுருவாங்க. கத்தி தொட்டி கொண்டு வந்து எல்லாம் 5 அள்ளி அவங்களாம் வைக்கிறேன். அந்த அள்ளுவாங்க, அள்ளி கொண்டு குவிப்பாங்க. குவிச்சு ஏற்றுவாங்க. வாங்கின மிஷின் நல்லா டிப்பர் கொண்டு வருவாங்க, எடுத்துக்குவாங்க. இப்போ எங்கட ஊரை பொறுத்தவரையில் வேறு மரக்கறி பயிர்களுக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் அப்படி மரக்கறி பயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இடத்துல நீங்கள் இப்படி தென்னஞ்சோலை ஒன்று உருவாக்கணும்ன்றதுக்கு ஏதாவது காரணம்? இல்லை, நான் பார்த்தேன் அன்றைக்கு அந்த தென்னமரம் மற்ற டைமில் நான் பார்த்தேன் வருங்காலம் எதிர்வரும் காலங்களில் இந்த நிலம் எனது கிராமத்தின் நிலம் மிச்சம் மோசமாக மாறி வருது. எல்லாம் மாறி வருது. இப்போ பார்த்தேன்னா ரெண்டு பாட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். இதை மாற்றி அமைக்கணும்னா தென்னமரம் அமைக்கணும். அதோட தென்னம்பிள்ளையில் வச்சேன். அந்த தென்னம்பிள்ளையில் வச்சு இப்போதைக்கு அறுவடை நடக்குது. ஆனால் நீண்ட கால தொழிற்தானே இது. இப்போ நான் நிறைய பிள்ளைகள் பராமரிக்கு அறுவடை அடைவாங்க. இப்போ நாங்கள் எந்த மரக்கறி பயிரை நடு செஞ்சாலும் அதில் அறுவடை காலம் முடிஞ்சால் அப்புறம் அதை பிடுங்கி எவ்வளோ அடிக்கி மரம் திரும்ப அப்படியே கஷ்டம். மற்ற தொழிலில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் நான் வருவேன் சொன்ன நம்புறாங்களா 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன். 5 மணிக்கு பம்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தண்ணி அடிப்பேன். அதே போல் எல்லாம் முடிச்சுட்டு போய் மற்ற நான் சொன்ன வீட்டிலேருந்து படிப்பேன். படிச்சுட்டு புறா பின்னேரம் 1 மணிக்கெல்லாம் திரும்ப வீட்டுக்காரி மனைவி நானும் வந்துடுவோம். இந்த வெள்ளாரை கட்டுறது மற்ற வெள்ளாரை கட்டுற நேரம் இல்லைண்டா கலையில் பிடுங்கி இல்லை வேலை நீட்டாக வச்சு ஒரு வேலை தொடர்ந்து வேலை நடந்து வேலை நான் ஒரு நிமிஷம் கூட நான் வீணாக்க மாட்டேன். ஒரு நாள் அது நான் மட்டும் எல்லாரும் தான் செய்யணும். செஞ்சு நம்ம முன்னேறலாம். நான் சாதாரண ஒரு ஆள் தான். இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் விடாமைக்கும் தன்னம்பிக்கை. நம்ம விட அடையணும்டா அடைஞ்சு தீரணும். அந்த முயற்சியில் இருக்கணும். முயற்சி எடுத்து செய்தால் நான் இல்லை நீங்கள் நைவரெல்லாம் முன்னேறலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற தென்னம் தோட்டத்துக்குள்ளே ஊடுபயிராக இருக்கிற வல்லாரையை தாண்டி வேறு ஏதாவது வருமானம் உங்களுக்கு இருக்கிறது? வேறு வருமானம் மிளகாய் ஒரு பக்கத்தில் தென்னை மரம் இல்லாத வகையில் மிளகாய் நாட்டியம் பின்னர் நீங்கள் பார்க்கலாம். பிறகு சில பல மரங்களும் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுவும் இவ்வளோ வெள்ளாரையும் தான். 60 தென்னை மரத்துலையும் விழுற பழுத்த ஓலைகள் அதுகளை என்ன மாதிரி விற்கிறீங்களா? ஓலையில் முன்னாடி நான் இந்த பேஸ்புக் அதாவது முகநூலில் போடுவேன். எங்களை தென்னை உரம் இருக்கு, தென்னை ஓலைகள் இருக்கு, பழுத்து விழுந்த ஓலைகள் இருக்கு, தேவைப்பட்டாக்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டி போட்டா இலவசமாக வழங்கப்பட வேண்டி போட்டோம்டா சிலர் வந்து வண்டியை கொண்டு வந்து வெட்டி ஏற்றிட்டு போவாங்க. பிறகு பார்த்தேன் நம்மளோட வேலிகளும் மோசமாக தானே கிடக்கு. கம்பி மட்டும் தான் மோசம்னா கம்பி மட்டும் தானே இருக்கு. அப்போ நம்ம மரப்பா கட்டுவோம் என்னப்பட்டு என்ன திரும்ப திட்டத்தை மாற்றி ஓலையில் விளை பாவனைக்குரிய ஓலையை எடுத்துட்டு மற்ற ஓலையில் மட்டையில் எல்லாம் ஓலையில் தான் எடுத்து போட்டு மற்ற அதில் கழிக்கிற ஓலை முழுதையும் தென்னை மரத்தை அடியல் அடியெல்லாம் போடுவோம். இயற்கை உரமாக மாறி போயிடும். அப்போ அதில் வர அந்த அடிமட்டையில் அடிமட்டையில் நான் விற்றுனேன் சேமிக்க வச்சுருக்கேன். அந்த சேமிக்கிறேன் சேமிக்க வச்சுருக்கேன்.
மற்ற அடிமட்டை அது பிறகு மற்ற இந்த ஓலை மட்டையில் கட்டுவேன் சின்ன துண்டுவில் மரத்துக்குள்ள ஓடியும் தென்னை மரத்தில் வந்து ஒன்றும் கழிவில்லை ஒன்றும் தண்ணி கழிவில்லை இப்போ இந்த தென்னந்தோட்டத்தில் வந்து ஒரு அரைவாசிக்கு மட்டும் வெள்ளார ஊடு பயிராக செஞ்சுருக்கிறீங்க மிச்ச இடம் இருக்குது அதில் ஏதாவது செய்யணுமென்று திட்டம் போட்டிருக்கலாம் இதெல்லாம் நிகழ்ச்சி என்னன்னா நான் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அது வெள்ளார நட வேண்டேன் இப்போ எந்த விலையும் தாண்டி அடுத்த விளை கிளம்பிட்டு மற்ற பக்கத்து வளர்க்குறாங்க அவங்க பயிர்றதுக்கு அவங்க உழவடிக்கிறாங்க உழவடிச்செல்லாம் அள்ளி இருக்கிறாங்க அவங்கள இந்த மிளகாய் தண்ணி வளர்ந்து போய்க்கணும் இங்கே எந்த விளக்குன்னு போய்கொண்டு இருக்குது போகும் அப்போ நான் பின்னால் தண்ணி அடிக்கணும் நான் போய்கொண்டே இருக்கேன் பின்னால் தண்ணி அடிக்கடிக்கு அது படந்து போய்கொண்டு இருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10-20 மீட்டர் போய்த்துரும் 20 மீட்டர் போயிடும் அதே போல் பக்கத்து தோட்டத்துக்குள்ளே அந்த பார்த்தா தெரியும் தென்னந்தோட்டத்துக்குள்ள நல்ல நிழல் சார்ந்த ஒரு இடமா தான் இருக்குது அப்போ அப்படி ஒரு நிழல் சார்ந்த பகுதிக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் ஊடு பயிரா வேற அன்னாசி வாழை அப்படியான பயிரெல்லாம் வேற இடங்கள்ல செஞ்சிருக்காங்க வாழை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி இஞ்சியல் மஞ்சள் அதில் நடுவு செய்யலாம் அன்னாசின்னு சொல்லும்போது இங்கே ஆக்கள் கொஞ்சம் விரும்புகிற குறைவு காரணம் என்னன்னா பாம்பு அண்ணாச்சிக்குள்ள பாம்பு வாரன்னு சொல்லி சும்மாவே பாம்பு வாராது அண்ணாச்சிக்குள்ள பாம்பு வரும்போது புடைய நிலத்து இது வரும் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க இதில் நடுவண்ணப்பட்டது பிடுங்கப்பட்டது அதில் நடுவண்ணி பிடிங்கி போட்டாங்க பிடிங்கி போட்டா காரணம் என்ன பாம்புகள் வரும் அது ரெண்டு பேரத்தில் இது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு தென்னந்தோட்டத்துக்கு இருக்கிற ஊடு பயிரை பல்லாறு உங்களுக்கு ஒரு போதிய ஒரு வருமானத்தை தந்து கொண்டிருக்கு நல்ல வருமானம் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் நாளைக்கு நானும் பிள்ளைகளும் வீட்டுக்காரி துணைவியாரும் வேண்டாம் உங்களுடைய செலவு பாட்டுக்கு ஒரு அளவு வீட்டு செலவுக்கு எல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு தான் சொல்லணும் அதில் வாகனங்களும் உழைக்கும் இனி பிள்ளைகளும் உத்தியோகம் வந்தானே உத்தியோகத்தோட அதோடையும் அந்த வருவாயும் இந்த வருவாயும் அதோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை மற்ற நான் கட்டுப்பாடு தானே கட்டுப்பாடு கூட தேவையில்லாத செலவு தானே இந்த பல்லார ஏற்கனவே கைக்குள்ள சொல்லியிருக்கிறீர்கள் ஒவ்வொரு இலையை ஆஞ்சாஞ்சு கட்டுவான்னு சொல்லி கரெக்டாக பார்த்தாலே ஒரு அழகா இருக்குது உங்களுக்கு பார்க்க ஒரு பழத்தில் கூட இல்லை கூட இல்லை ஒரு மாதிரி வடிவா கட்டியிருக்கிறீர்கள் இப்போ இது சரியான நேரம் செலவாகும் இல்லை ஒரு கட்டி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் அப்படி கட்டு தான் செய்கிறீங்க ஏன்னா கடையில் சந்தையில் நாங்கள் பார்த்தா இந்த கத்தியால் போட்டு புல்லுகளும் இப்படி இருக்கு நாங்கள் ஒரு பழத்தையில் கூட மற்றது இந்த கட்டும் தீர கட்டை கூட பெருசாக தான் கட்டும் எந்த துணைவியாருக்கு பெரியாக தான் கட்டணும் காரணம் இந்த இது ஒரு விலை கொடுத்தோம்னா அதை வாங்கி ரெண்டு குடும்பம் இல்லை 2 சம்பளம் போட்டு சாப்பிடணும் அதுக்காக கொஞ்சம் பெரியாக தான் கட்டுவாங்க நான் சொன்னாலும் பெரிய தான் கட்டணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பல்லார கட்டு எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்களோட தோட்டமும் அவ்வளவு நீட்டாயும் அழகாயும் இருக்குது வந்தாலே அந்த உங்களோட முன்னுக்கு வாசல் எல்லாம் ஒரு சரியான ஒரு பராமரிப்போடு இருக்கிற மாதிரி இது இப்போ அது இல்லை இப்போ நான் இப்போ எனக்கு நீட் என்னன்னா அந்த வெள்ளாறு மட்டும் இல்லை சகலும் எனக்கு நீட்டாக தான் இருக்கணும் ஏன்னா வீடு வாசலில் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் வீடு வாசலும் நீட்டாக தான் இருக்கும் வீடு வாசலில் கொஞ்சம் ஏதாவது கிடந்தால் வீட்டுக்கு அரைக்கிறான் கொஞ்சம் எந்த தூரம் யாருக்கு ஏச்சு காய்ச்சிட்டுருவேன் அப்போ வீடும் நல்லா தரமாக இருக்கணும் நேரம் நீட்டாக இருக்கணும் நம்மளோட தோட்டங்கள்லாம் இருக்கணும் அந்த மற்ற என்ற துணையார் வந்தால் ஓய்வு நேரத்தில் விட்டு வள தான் துப்புரவு செய்து கொண்டு இருப்பாகும் அதிலிருந்து எந்த நேரம் இப்போ பயிர் செய்கிற இடத்துல துப்புரவாக வச்சு கொள்றேன்னு சொன்னால் அது சரியான ஒரு பராமரிப்பு எனக்கு எப்போவும் எனக்கு என்னென்னா என்ன கோல் கொண்டா இந்நேரம் துப்புரவாக இருக்கும் நான் ரோட்டுகளில் போய் இந்த பஸ் ஹோல்டரில் சில டைமில் என்னென்னா பஸ் ஹோல்டுக்குள்ள வரது தும்பு தெரியும் நான் என்ன பாட்டு எடுத்து கூட்டுவேன் சில ரோட்டு வழியை இந்த பாட்டை கூட்டி வரிசை ஓட்டு மண்ணு கிடந்தால் எந்த இயல்பான குணம் தான் என்னென்னு துப்புரவாக இருக்கணுன்ட்டு தான் பஸ் ஹோல்டு என்னென்னா தும்பு தடி மேலே சொல்லியிருந்தால் எடுத்து கூட்டி எல்லாம் வழியாக கூட வருவேன்.